ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி அதுக்கான சூப்பர் சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கிறேங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு இதை இது மாதிரி ஒரு ஸ்டீம் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. குக்கர்லலாம் வேக வைக்காமல் இது மாதிரி வேக வைக்கிறதுல வச்சிங்கன்னா நம்ம காலிஃப்ளவரோட சத்தே சுத்தமாக போகாதுங்க. இப்போ எல்லா காலிஃப்ளவரும் ஸ்டீம் பாத்திரத்தில் வச்சாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு பூண்டு எடுத்துருக்கிறேன், இஞ்சி எடுத்துருக்கிறேன், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன், ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் இவ்வளோ பூவாக மல்லிகைப்பூ மாதிரி பூத்துருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர், பட்டாணி, சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கியாச்சு, தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதாங்க தேவையான பொருட்கள். வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இஞ்சியை இது மாதிரி ஒரு உரல்ல போட்டுக்கிட்டு நமக்கு உரிச்சு வச்ச பூண்டு அதையும் இது மாதிரி கல்லில் இது மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி கல்லில் இடித்து போட்டிங்கன்னா குழம்பு அதாவது இந்த கிரேவி ரொம்ப வாசமாக இருக்குங்க. இப்போ அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம சோம்பை சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நறுக்கின பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பட்டை, இந்த பட்டை தாங்க இந்த கிரேவிக்கே ரொம்ப சூப்பரான வாசம் கொடுக்குங்க. இப்போ அதை நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இடித்து வச்ச பூண்டு, இஞ்சியை சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நறுக்கி வைத்த சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா பொன்னிறோலாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். கருக விடாமல் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா நமக்கு குழம்புலாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனையே அடிக்காதுங்க. இப்போ தாங்க நம்ம நறுக்கிய தக்காளியை சேர்த்துக்கணுங்க. இப்போ தக்காளி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதிலே தக்காளி நல்லா வெந்துருங்க. பாருங்கள் இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வைத்த காலிஃப்ளவர், பட்டாணி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு தேங்காய் இல்லாத இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஃபேட்டே இருக்காதுங்க. இதில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாங்க. ஏன்னா காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்துருச்சு. பட்டாணி மட்டும் தான் லேசாக வேகணும். இந்த சூட்லேயே வெந்துருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக நமக்கு காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லியை போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளுக்கு காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா. இது தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோசை சப்பாத்தியெல்லாம் வச்சு பாருங்கள். இந்த பட்டாணிக்காகவே சாப்பிடுவாங்க, இந்த காலிஃப்ளவருக்காகவே சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.